கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. லட்சுமி அப்புறம் லட்சுமி எப்படி இருக்கேன்? வந்ததுமே கேட்கணும்னு நினைச்சேன். கொஞ்சம் பொண்ணு பார்க்குற பிஸியில இருந்தேன்னா அதான் உங்களை பார்த்து பேச முடியல. எப்படி இருக்கேன்? உன் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? உன் பொண்ணு அவ நல்லா இருக்காளா? மாமியார் வீட்டுல எப்படி இருக்கா? எனக்கு என்னம்மா வேதம்மா பண்ணியத்துல நான் ரொம்பவே நல்லா இருக்கேம்மா. வேதம்மா எங்களுக்கு எந்த குறையுமே வைக்கல. இப்ப கூட என் பொண்ணு பொங்கலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாளா, அதான் அம்மா பொண்ணுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி கொடுன்னு இப்ப கூட கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி பைசா கொடுத்தாங்கம்மா. வேதா பத்தி நீ சொல்லணுமா என்ன? எனக்கே தெரியுமே வேதா எப்படின்னு. அவ கண்டிப்பா உன்னை நல்லதா பாத்துப்பான். சரி, இடையில ஏதாவது கோவப்பட்டாலும் நீ பெருசா எடுத்துக்காத. அவ கோவம் உனக்கே தெரியும்ல. கொஞ்ச நேரம் கோவப்பட்டாலும் அடுத்த நிமிஷமே லட்சுமி அப்படின்னு உன்னதான் கூப்பிடுவா, தெரியும்ல. அடே என்னங்கம்மா, வேதாம்மா பத்தி எனக்கு தெரியாதா? இத்தனை வருஷம் இருக்கிறேன், எனக்கு தெரியாதாம்மா? வேதாம்மாக்கு கோவம் இருக்கிற குணத்தை விட அவங்க கிட்ட அன்பு பாசங்கிற குணம் தான் அதிகமா இருக்குமா. என்கிட்ட கோவம் 4 வார்த்தை பேசிட்டா அமைதியா போலாம்மா. இவ வேலைக்காரி தானே, இவ கிட்ட நம்ம கோவப்படணும் நமக்கு உரிமை இருக்கேன் அப்படின்னு அவங்க அமைதியா போலாம். ஆனா வேதாம்மா அப்படி போக மாட்டாங்க. அச்சோ, லட்சுமியை கோவப்பட்டு திட்டோமே, இப்ப அவன் மனசு வருத்தப்படுமேன்னு சொல்லிட்டு ஐயாவை விட்டோ இல்ல தம்பியை விட்டோ ஏதாவது என்கிட்ட பேச வைப்பாங்க. என்னோட இது எப்படி இருக்குன்னு பாப்பாங்க. அப்புறம் அம்மா வந்து சொல்லுவாங்க, லட்சுமி நீ தேவையில்லாதது பேசுன, அதனால நான் கோவப்பட்டேன், சரி தப்பா எடுத்துக்காதேன்னு. அப்புறம் வீட்டுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு அடுத்த நிமிஷமே என்கிட்ட இதெல்லாம் கேட்டு உபசரிப்பாங்கம்மா. பரவாயில்ல லட்சுமி, நான் சொல்லி உனக்கு புரிய வைக்கிறத விட நீனே வேதாவை நல்லாவே புரிஞ்சிருக்க. ஆமாம்மா, வேதா கிட்ட கோபங்கிற குணம் அதிகமா இருக்கு. ஆனா அதை விட பாசங்கிற குணம் அது அதிகமா இருக்கு. ஆனா அவ பிள்ளை வெற்றியை நம்ம ஏதாவது சொல்லிட்டோம், அது அவ்வளவுதான். அதனால நீ கொஞ்சம் பார்த்தே இருந்துக்க. வேதா கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்க, சரியா? அப்புறம் கண்டிப்பாம்மா, நீங்க சொல்லவே வேணாம்மா. வேதம்மாவை நான் பார்த்து புரிஞ்சு நடந்துட்டு இருக்கேன்மா. நான் அதுபடியே நடந்துப்பேம்மா. சரி லட்சுமி, வேதவனையும் மாமாவையும் வெற்றியும் நல்லபடியா பாத்துக்க. இங்க பாரு, வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன்னு நாங்களும் நினைக்கலாம். உன்னையும் இந்த வீட்டுல ஒரு ஆளா தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். அதனால நீ தான் நம்ம குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும், சரியா? அம்மா என்னம்மா, ஒரு வேலைக்காரிக்கு இவ்வளவு இடம் நீங்க கொடுக்கணுமா? வேணாம்மா, என்ன வேலைக்காரியாவே பாருங்கம்மா. அதுக்கு தகுந்தபடி நன்றி எனக்கு கண்டிப்பா காட்டுவேம்மா. லட்சுமி அப்படியெல்லாம் சொல்லாத. எங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். உன்னை வேலைக்காரியா பாக்கணுமாமா. எங்க வீட்டுல ஒரு ஆளா தான் எப்பவுமே நாங்க பாப்போம். அங்கேயும் ஒருத்தி இருக்கா, அவளும் அப்படிதான். இப்ப நான் வேற அவளை விட்டுட்டு வந்திருக்கேன். என்ன கரிச்சு கொட்டுறான்னு தெரியல. அவ என்ன பார்க்காம இருக்கவே மாட்டா. சரிங்கம்மா. அம்மா இனியும் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போனீங்களே, என்னம்மா என்னாச்சு? எல்லாமே நல்லபடியா சுமூகமா முடிஞ்சது. இவ்வளவு நாளா இனி எனக்கு கல்யாணம் பண்ணணுமேன்னு ரொம்ப கவலையில இருந்தேன். இப்பதான் ஒரு வழியா அவனே இறங்கி வந்து இந்த பொண்ணை பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டான். அதுவும் இல்லாம அந்த பொண்ணுக்கு இனி என்ன பிடிக்கணும்னு நான் தவம் இருந்தேன். நல்ல வேலையா அந்த பொண்ணுக்கு இனி என்ன பிடிச்சிருச்சு. அடே என்னங்கம்மா, நம்ம இனியன் தம்பி பிடிக்காத என்ன? நம்ம இனியன் தம்பிக்கு என்னம்மா குறைச்சனு? அழகுல குறைச்சலா, அறிவுல குறைச்சலா, ஆசையில குறைச்சலா? நம்ம இனியன் தம்பிய கொத்துக்கிட்டு போறதுக்கு கூட்டமா பொண்ணுங்க நிப்பாங்கம்மா. இந்த பொண்ணு மட்டும் என்ன வேலை சொல்லிடும்? இல்ல லட்சுமி, மத்த பொண்ணுங்க மாதிரிதான் இவன் இல்ல. என் மருமக ரொம்ப சாதுவாகவும் சமத்தாவும் அடக்கமாவும், என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை. என் மருமகளை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்படா அந்த பிள்ளைங்க எங்க வீட்டுக்கு வரும்னு நான் ஆவலா இருக்கேன். என்னை விட இனியனும் ரொம்ப ஆவலா இருக்கான். உண்மையாலம்மா, நீங்க எல்லாரையுமே இப்படிதான் பேசுறீங்களே, ஆனா வேதம்மா ஒருத்தவங்களை சொல்றாங்கன்னா அதுதான் ஆச்சரியம். வேதம்மா இன்னைக்கு முழுக்க உங்க மருமகளை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்களே. உண்மையாவே சொல்றேன், உங்க மருமக ரொம்ப கொடுத்து வச்சவங்கதாம்மா. ஆமா லட்சுமி, நீ சொல்றது உண்மைதான். எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். இவங்களை பிடிக்காது அவங்களை பிடிக்காதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா வேதா அப்படி கிடையாது. யாரை பிடிக்கணும்னு இருக்கோ அவங்களதான் பிடிக்கணும்னு சொல்லுவான். அந்த இடத்துல என் மருமகளை வேதாக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் கூட ரொம்ப கோவத்திலே இருக்காளே, எங்க அங்க வந்து பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுவாளோன்னு நினைச்சேன். அப்புறம் எனக்காக வேண்டாம் வேப்பா சொல்லுவாளோன்னு கூட நினைச்சேன். ஆனா அவ மனசார என் மருமகளை பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டான். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் வேதாவுக்கு என் மருமகளை பிடிக்கணும், அதுதான் எனக்கு வேணும். என் வேதாவுக்கு என் மருமகளை ரொம்ப பிடிச்சிருச்சு. அவ தலைமையில தான் இப்ப கல்யாணமே நடக்க போகுது. அப்போ இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இனி நான் இந்த கல்யாணத்தை நினைச்சு எந்த பயமும் பட வேண்டியது அவசியமே இல்ல. அப்ப இனியும் தம்பிக்கு சீக்கிரமே கல்யாணம்னு சொல்லுங்க. ஆமா லட்சுமி, இன்னும் 2 வாரத்துல கல்யாணத்தை முடிச்சிடணும். நாளைக்கு தான் ஜோசியரை பார்க்க போறோம். நிச்சயதார்த்த டேட்டும் கல்யாண டேட்டும் குறிச்சிட்டு வர போறோம். குறிச்சிட்டு வந்த கையோட என் சம்பந்திக்காரங்க வீட்டுல போயிட்டு அந்த டேட்டையும் சொல்லிட்டு நல்லபடியா ஊருக்கு கிளம்பணும். அவங்களையும் கூட்டிட்டு தான் கிளம்பணும். லட்சுமி நீயும் வந்துடணும், சரியா? பிள்ளைங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிடக்கூடாது. பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்துரு. அங்க நம்ம வீடு அவ்வளவு பெரிய வீடு இருக்குல்ல, அதனால பிள்ளைங்களை கூட்டிட்டு உங்களுக்கு முடிஞ்ச உங்க வீட்டுக்காரரையும் கூட்டிட்டு வந்துரு. நீங்களும் வேதாமா ஒண்ணு எங்களெல்லாம் வேணாம் விட்டுட்டு போகாம வரணும்னு சொல்லி இவ்வளவு இதுவா சொல்றீங்களே, அன்பா சொல்லும்போது வராம இருப்போமாமா? கண்டிப்பா வருவோமா. வரேன்னு சொல்லிட்டு வராம நின்றுட கூடாது, சரியா? நாங்க கிளம்பும்போது எங்க கூடவே கிளம்பிடு. சரி, இனியனுக்கும் வெற்றிக்கும் பால் கொடுத்தியா?
வேதாக்கு கொடுத்தியா? மாமா எல்லாரும் சாப்பிட்டாங்களா? அம்மா இன்னும் இல்லம்மா, ஐயா உங்களுக்கு கொடுத்தாச்சு. இன்னும் வேதாமாக்கும் வெற்றி தம்பிக்கு இனியும் தம்பிக்கு என்ன கொடுக்கலாமா? நீ இப்பதான் கொடுக்க போறேன். நீங்க குடிங்கம்மா, நானும் போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறேம்மா. நேரத்தோட வீட்டுக்கு கிளம்பு, அங்கேயும் வயசுக்குள்ள இருக்கால, நேரத்தோட கிளம்பு. உங்க வீட்டுக்காரர் என்னதான் பாத்துக்கிட்டாலும் அம்மா பாத்துக்கிற மாதிரி வருமா? சரி சரி, நீ கிளம்பு. இல்ல நான் வேணாலும் பால் கொடுக்குறேன், நீ கிளம்பு. இன்னும் இல்லம்மா, எல்லாம் ரெடியா இருக்கு, கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம்மா. நீங்க குடிச்சிட்டு பாத்துக்கோங்கம்மா, நான் காலையில வரேன். சரி லட்சுமி, பாத்து பத்திரமா போ. சரிங்கம்மா. ஆமா, நீ என்ன பண்றான்னு தெரியலையே. வேற என்ன பண்ணுவா? நான் எப்படி என் மருமகளை நினைச்சிட்டு இருக்கணும், அப்படிதான் அவனும் அங்க நினைச்சிட்டு இருப்பான். நினைக்கிறமே, நினைக்காம இருந்தாலும் தப்பு. இனியா கல்யாணம் வரைக்கும் நினைச்சுக்கிட்டே இரு. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கூடவே தானே இருக்க போறா. வெற்றி என்ன பண்றான்னு தெரியலையே. வெற்றி தூங்கிட்டானா? வெற்றி, உன்னை மடியில போட்டு படுக்க வைக்கணும்னு ஆசையா இருக்கலாம். அம்மா மடியில படுத்து தூங்குவியா? சரி, வெற்றி என்ன பண்றானே போய் பார்த்துட்டு வருவோம். உண்மையால் உண்மையால் அங்கே நில்லு. இன்னும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சேன், இந்த ஊமையால வேற மாதிரி பாப்பேன். யாருக்கிட்ட இங்க வந்த? சீ, எதுக்கு இப்ப இங்க வந்த? என்னம்மா, ஒரு தங்கச்சியை பார்க்க அண்ணன் வரக்கூடாதோ? என்ன சொன்ன? தங்கச்சியை பார்க்க அண்ணன் வந்திருக்கியா? நான் உன் தங்கச்சி, நீ எனக்கு அண்ணனும். அந்த உறவு முறை என்னைக்கு முடிஞ்சிருச்சு. உண்மையால் என்னம்மா, இத்தனை வருஷம் தான் கோவமா இருந்த, இப்பவும் கோவமாவே இருந்தா எப்படிமா? உன் கோவம் என்னைக்குதாம்மா தனியும்? கோவம் தனியணுமா? நீ சின்ன விஷயமா பண்ணிருக்க, என் கோவம் தனியறதுக்கு. எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேன், இன்னைக்கு வந்து இங்க நின்னுட்டு இருக்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நீ பாருமா உண்மையா, நான் பண்ணது எல்லாமே துரோகம் தான். நான் இல்லைன்னு சொல்ல அதுக்காக பாதர போறதும் இல்ல. எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சுலம்மா. அதையே நீ நினைச்சுக்கிட்ட இன்னமும் இந்த அண்ணன் கோவத்துல இருந்தா எப்படிமா? வருஷங்கள் பல ஓடிடுச்சு, ஆனா இன்னமும் நீ எவ்வளவு கோவமாவே இருக்கியம்மா? ஏமா? ஏனோ நீ பண்ண நம்பிக்கை துரோகம் அப்படி. ஆமா, என்ன சொன்ன? இதுக்காக வாதாட போறியா? நீ பண்ண துரோகத்துக்கு வந்து என்கிட்ட இன்னும் வாதாட போறியா? உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை நம்மள ஒருத்தவங்கள இப்படி கழுத்தறுத்து இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இத்தனை வருஷம் போயிடுச்சு, இன்னும் கோவமா இருக்க. நான் கேக்குறேன், இங்க பாரு, உனக்கு நான் எதுக்கும் விளக்க கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாமே உனக்கே தெரியும். இப்ப இதுக்கு இங்க வந்திருக்க? உண்மையா நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. இப்ப நான் இங்க வந்திருக்க காரணம், இனி எனக்கு நீ வெளியே நீ எனக்கு அண்ணனும் இல்ல, நான் உனக்கு தங்கச்சியும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் என்ன? இனி எனக்கு உன் பொண்ணை கேட்டு வந்திருக்கேன். நீ என்னதான் செஞ்சாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, இது மட்டும் நடக்காது. இனி எனக்கு நான் வெளியில பொண்ணு பார்த்ததுதான். இனி எனக்கு அவதான் பொண்டாட்டி, அந்த பொண்ணுதான் எனக்கு மருமக. நல்லா கேட்டுக்க, இனி எனக்கு மட்டும் இல்ல, என் பிள்ளை வெற்றிக்கும் வெளியில தான் பொண்ணு பார்ப்பேன். வெளியில இருந்துதான் மருமக வருவான். ஓ, 2 பொண்ணுல ஒரு பொண்ணு கூட என் வீட்டுக்கு மருமகளா வர முடியாது, வரவும் விட மாட்டேன். வேதா கிட்ட பேசி ஏதாவது பண்ணலாம்னு நினைக்காத. ஆமா, கேக்குறேங்க, தப்பா நினைக்காத. வேதா முகத்தை பார்க்க உனக்கு கொஞ்சம் கூட கூசல? தெரியாம தான் கேக்குறேன். வேதா முகத்தை பார்க்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூசல? அவளுக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு அவ முன்னாடியே வந்து தங்கச்சி தங்கச்சின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? உண்மையால என்ன புரிஞ்சுக்கோமா, அன்னைக்கு நான் இருந்த சூழ்நிலை அப்படிமா, அதனால இப்படி ஒரு செயலை பண்ண வேண்டியதாயிடுச்சு. நான் பண்ண துரோகத்தை மட்டும் பாக்குறீங்க, ஏன் நான் பண்ண நல்லது உன் கண்ணுக்கு தெரியலையாமா? அந்த சமயம் வேதாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் பண்ண நல்லது உனக்கு தெரியலையாமா? ஏமா இன்னமும் இந்த அண்ணன் தப்பாவே நினைச்சிட்டு இருக்கான்? என்ன சொன்ன? சூழ்நிலை அப்படியா? உன் சூழ்நிலைக்கு ஒரு உயிரோட விளையாடிட்டல. உயிரோட விளையாடிட்டேன், இன்னைக்கு வந்து நல்லம்மா மாதிரி வேஷம் போட்டுட்டு வேதா முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க. நீ பண்ண நம்பிக்கை துரோகம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது. இப்ப நீங்க முழுசா நிக்க மாட்டேன், எப்பயோ நீ போனமாயிருப்ப. அப்படி நீ ஆயிடக்கூடாதுன்னுதான் எல்லாமே தெரிஞ்சும் அமைதியா இருக்கேன். நான் அமைதியா இருக்கேனா அது உன் பொண்டாட்டிக்கு தாலி பாக்கியம் நிலைக்கணுங்கிறதுக்காக தான். நிலைக்கணும்னா அமைதியா போயிடு. இன்னொரு தடவை என் முகத்துல கூட முடிக்கணும்னு நினைக்காத. போ வெளியே. உண்மையா நான் சொல்லுவது கொஞ்சம் கேளுமா? நிறுத்து. உன் பேச்சை கேட்க கூட நான் தயாரா இல்லை. நீ பண்ண பாவத்தை கண்ணால பார்த்தவ நானு. இங்க பாரு, இங்க இருந்து போயிடு. இல்ல என்னையே அறியாம வேதா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது வரும். போயிடு வெளியே. உண்மையா நீ இன்னமும் இந்த அண்ணன் தப்பாதமா புரிஞ்சுட்டு இருக்க. நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேட்க மாட்டேங்கிற. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா கேட்பேன். அப்போ இந்த அண்ணன் பண்ணது தப்பா சரியானு உனக்கே புரியும். நான் பண்ணது துரோகம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன நீ தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்க. தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்? நான் உன்னை தப்பா புரிஞ்சுட்டு இல்ல, வேதவழி தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான். அண்ணன் அண்ணன்னு உயிரையே விட்டுட்டு இருக்கா. அப்படி உயிரை விட்டவளுக்கு தான் நீ நல்ல கைமாறு செஞ்சுட்ட.
நீ செஞ்ச கைமாறு மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது, அவளாவே இருக்க மாட்டான். உன்னையும் கொண்டுட்டு தன்னையும் மாச்சிப்பா, பாத்துக்க. உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? உங்க வாயால இந்த மாதிரியான வார்த்தைலாம் கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷம் உன்னை பாப்பேன்னு நினைச்சேன். இதோ இப்போ உன்னை பார்த்துட்டேன். நீ என்னை என்ன திட்டாலும் பரவாயில்ல. நான் செஞ்ச தப்புக்கு தான் நீ என்ன திட்டான்னு எனக்கு தெரியும். தப்புக்கு பின்னாடி வேற ஒரு செயலும் இருக்கு. ஆனா அதை நீ காது கொடுத்து கூட கேட்க தயாரா இல்லை. சரிம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். நீ நினைக்கிற மாதிரி இனி எனக்கும் வெற்றிக்கும் என் பொண்ணுங்களை கேட்கலாம் நான் இங்க வரல. என் பொண்டாட்டி மட்டும் தான் அந்த இடத்துல வந்திருக்கான். நான் அந்த இடத்துல வரல. அவ முன்னாடிதான் அப்படி கேட்கணும் என்ன கேட்டேனே தவிர மற்றபடி என் மனசார என் பொண்ணுங்களுக்கு உன் பையனுங்களுக்கு கேட்டு நான் வரவே இல்லைம்மா. அது மட்டும் இல்லைம்மா, யார் என்ன பண்ணாலும் சரி இனி என் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நானும் பொறுப்புமா. இனி என் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ என்னை கூப்பிட மாட்டேன்னு தெரியும். நீ என்னை கூப்பிடனாலும் என் மருமக கல்யாணத்துல நான் இருக்கணும்ல, ஒரு தாய் மாமனா நான் இருக்கணும்ல, அதுக்காக தான் வந்திருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி என் பொண்ணுங்களுக்கெல்லாம் கேட்டு வரலாமா? உண்மையால் ரொம்ப பொறுமையானவன், எதையுமே பொறுமையா கையாளுவான்னு தெரியும். அதனாலதான் அவகிட்ட எல்லாமே சொல்லலாம்னு நினைச்சுவேன். ஆனா நீ என்னை பார்த்தாலே உன் பொறுமை இழந்துற. ஏன்னா நான் பண்ணது அந்த மாதிரி. நீ பாரு உமையா, நீ இந்த அளவுக்கு கோவப்படுறனா நீ வேதவழி மேல வச்சிருக்க பாசம் அப்படி. நான் அந்த செயலை பண்ண அப்படின்னா நானும் வேதவழி மேல வச்சிருக்க பாசம் அப்படி. ரெண்டு பேருமே ஒரே செயலுக்காக தான் இவ்வளவு தூரம் போராடி இருக்கும். என்ன பொறுமையா பேசி நல்லவன் மாதிரி நடிக்க பாக்குறியா? உன் நல்லவன் தன்மையெல்லாம் நான் எப்பயோ பாத்துட்டேன். இனியும் பார்க்க விருப்பப்படல. நீ என்ன நடிச்சாலும் சரி, இனி உமையால் எதையும் நம்ப மாட்டான். என் கண்ணால நீ பண்ண பாவ செயலை பார்த்திருக்கேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீ என் அண்ணன் நல்லவன்னு நான் நம்பவே நினைக்கிறியா? நம்ப மாட்டேன். போ வெளிய. வேற ஏதாவது நான் சொல்றதுக்குள்ள போயிடு வெளிய. உமையாளுக்கு இவ்வளவு தூரம் பேச தெரியும்னு இப்பதான் தெரியுது. என் உமையாளுக்கு பேசவே மாட்டேங்கிறான். கடவுளே, அவன் நல்லா பேசணும்னு கோவில் கோவிலா ஏறி இறங்கின. ஆனா இப்ப சந்தோஷமா இருக்குமா? என் உமையாளுக்கு நல்லாவே பேச தெரியுது. வேதாவை விட ரொம்ப பெரிய கோவக்காரி யாருன்னா அது நீதான். சரி உமையா, நான் போறேன். செங்காட்டு மண்ணா நம் வீட்டு பொண்ணா கைவிட்டு போக கண்ட கண்ணீர் வருமே. ஒரு தாய பெத்தெடுத்தாளே, ஒரு வாழ்வு அவ வாழ தத்து விட்டேனே. கருவீட்டில் பூத்து விட்டோம், வீட்டையும் மாத்தி விட்டோம். அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே, மருதாணி தென்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில. அபிக்குட்டி, ஏன் போன் அடிக்க இவ்வளவு நேரம்? ஒண்ணும் இல்லண்ணா, கிச்சன்ல வேலையா இருந்தோமா, அதான் போன் அடிச்சது கேட்கலண்ணா. சொல்லுங்கண்ணா. ஓ, கிச்சன்ல இருந்தீங்களோ? சரி சரி. அப்புறம் அபிக்குட்டி, என்னம்மா பண்ற? என்னண்ணா கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோண்ணா, சமைக்கணும்ல. வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னா யார் யாருமா? இனி என்னண்ணா, இப்ப உங்களுக்கு யார் வேணும்னு சொல்லுங்க. அபிக்குட்டினா அபிக்குட்டி தான், கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம். செல்லக்குட்டி, அது ஒண்ணும் இல்ல. அவங்க எவன்? ஆனந்தவானு உன்னை செல்லக்குட்டின்னு கொஞ்சம் பத்தியா என்ன ஒதுக்கணும். அது ஒண்ணும் இல்ல அபிக்குட்டி, அதாம்மா அவங்க அவங்க எங்கன்னு கேட்டேன். அதானே, அவங்கன்னா எவங்க? உங்ககிட்ட சுத்தி வளர்ச்சா கேட்க கூடாது. யாருன்னு வாழு. அவங்க எங்க? அதான் உங்க அக்கா எங்க இருக்காங்க? அப்படி ஸ்ட்ரைட்டா கேளுங்கண்ணா. அது என்ன சுத்தி வளைச்சி அவ எங்கன்றீங்க அவங்க எங்கன்றீங்க? உங்க அவங்க கிச்சன்ல தான் இருக்காங்க. நானும் எங்க அக்காவும் சேர்ந்துதான் சமைச்சிட்டு இருக்கோங்கண்ணா. அவங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா? அண்ணா என்ன இப்படி கேட்டுட்டீங்க? சூப்பரா சமைப்பா எங்க அக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க, இப்ப இருக்கிறத விட நீங்க இன்னும் 2-3 சுத்து குண்டாயிடுவீங்க. அதுக்குதான் ஆசைப்பட்டு இருக்கேன். இப்பதான் கல்யாணம் நடக்கும்னு ஏக்கமா தான் இருக்கு. சரி, இப்பதான் அவளுக்கு கல்யாணம் ஆக போகுதுல, எதுக்கு அவளை வேலை செய்ய வச்சு கஷ்டப்படுத்துறீங்க? ஏன் உங்க அம்மா உங்க சித்திலாம் இல்லையா? அவங்க செய்யலாம்ல. இனி என்ன என்ன உங்க வருங்கால ஒய்ஃப பத்திரமா பாத்துக்கிறீங்களோ வேலை செய்ய விடாம? நாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டோம்னா. ஆனா இன்னைக்கு அம்மா சித்தி சித்தப்பா 3 பேரும் ஜோசியரை பார்க்க போயிருக்காங்கண்ணா. உங்களோட ஜாதகமும் அக்காவோட ஜோசியமும் எடுத்துட்டு போயிருக்காங்க. பொருத்தம் பார்க்கணுமாமா. பொருத்தம் பார்த்துட்டு அப்புறம் உமையாலத்தை சொன்னாங்க, நாங்களும் இங்க நாள் பார்க்குறோம், நீங்களும் அங்க நாள் பாருங்க, எந்த நாள் நல்லா இருக்கோ அந்த நாளே முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்களாமா.
அதான் அம்மா சித்தி சித்தப்பான 3 பேரும் ஜோசியரை பார்க்க போயிருக்காங்களா? என்னது, என் மாமியார் 2 பேரும் மாமனாரும் வெளியில போயிருக்காங்களா? அப்போ நம்ம வீட்டுல தான் இருப்போம். அபிக்குட்டி, ஆமா, இவங்களும் வெளியில போயிருக்காங்களே, எப்பமா வருவாங்க? இனி என்னன்னா, ஆனாலும் நீங்க எங்க அக்காவை பார்த்ததுல இருந்து ரொம்ப கெட்ட பையனா மாறிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நல்ல பையனா இருந்தீங்க, இப்ப பாருங்க எப்படி கெட்ட பையனா மாறிட்டீங்கன்னு. இல்ல, ஏன் அபிக்குட்டி அப்படி சொல்ற? ஏமா? இல்லனா திருட்டு போன மாதிரி வீட்டுக்குள்ள நிறைய பாக்குறீங்களே, அதுக்குதான் கேட்டேன். ஏன்னா இப்போ இவங்க எப்ப வருவாங்கன்னு கேட்டுட்டு நீங்க வீட்டுக்கு வரலான்னு ஐடியால இருக்கீங்க, அப்படிதானே? கண்டுபிடிச்சிட்டாலே, அது சரி, ரொம்ப புத்திசாலியாச்சே. அபிக்குட்டி, தெரியுது ரொம்ப அசடு வலியுறீங்கன்னா பரவாயில்ல. அம்மா சித்தி சித்தப்பா இவங்க எல்லாரும் வரத்துக்கு ஈவினிங் ஆயிடுமாமா. அதனால எங்களையே சமைச்சு சாப்பிட்டுக்க சொன்னாங்க. அதான் இப்ப சமையல் வேலை நடந்துட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் சமைக்கணும்னு தோணுது. என்னன்னா சமைச்சிடலாமா? அபிமா, நீ ரொம்ப புத்திசாலிதான். ஆமா ஆமா, எக்ஸ்ட்ராவே சாமைங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருப்பேன், சரியா? ஆல்வேஸ் வெல்கம்னா. ஆமா, நீங்க வரது உமையாளத்துக்கு? ஏய், யார்கிட்டயும் சொல்லல, நீ யார்கிட்ட சொல்லி வச்சிடாத, சரியா? நான் வந்துட்டு கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். வீட்டுல தானே இருப்பான், கன்ஃபார்மா வரலாம்ல. அண்ணா கவலையே படாதீங்க, எங்களுக்குலாம் வெளியில எந்த வேலையுமே கிடையாது. அது உங்க ஆளுக்கு வெளியிலே போக மாட்டா. இப்ப வேற கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுதுல, அதனால வெளியிலே தலை வைக்க மாட்டா, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பா. நீங்க எப்ப வேணாலும் வரலாம். ஆனா அம்மா சித்தி சித்தப்பா வரதுக்கு முன்னாடி வந்துட்டு போயிடுங்க, சரியா? சொல்ல குட்டி, அதான் இன்னும் அபிக்குட்டி வேணுங்கிறது. 10 நிமிஷம் உடனே வந்துடுறேன். அண்ணா பார்த்து வாங்க, இன்னும் டைம் நிறையவே இருக்கு. அம்மா அப்பா சித்தி எல்லாம் வரதுக்கு டைம் நிறைய இருக்கு, கொஞ்சம் பார்த்தே வாங்க. பாலு, சீக்கிரம் வர, வெயிட், போன வீட்டு வந்துடுறேன். இனியா அவளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கல, வீட்டுல யாருமே இல்லையாமா. ஏதாவது சாப்பிட சொல்லிட்டேன், இந்த பக்கம் வந்தோம், அதான் இங்க வந்தேன் அப்படின்னு ஏதாவது ரீசனை சொல்லி போய் அவளை பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். அதான் யாரும் வீட்டுல இல்லையாமே, போய் 2 வார்த்தை பேசிட்டு வந்துடும். இதான் சரியான சந்தர்ப்பம். வீட்டுல யார் கண்ணே மாட்டதுக்கு முன்னாடி வீட்டுல இருந்து வெளியில கிளம்பிடுவோம், சீக்கிரம் போயிடுவோம். நல்லதான், இப்ப இங்க யாருமே இல்லை, இதான் சரியான சந்தர்ப்பம். டெய்லியா இதுக்கு மேல வெயிட் பண்ணாத, சீக்கிரம் கிளம்பிடு. என்ன அண்ணன் திருட்டு மொழி முழிச்சிட்டு எதையும் யோசிச்சுட்டு இருக்காரு? அப்போ என்னமோ சம்பவம் பண்ண போறாரு. அண்ணனை மட்டும் தனியா பண்ண விட்டுருமா என்ன? அண்ணா, தம்பி இங்க இருக்கும்போது நீங்க மட்டும் தனியா பண்ண எப்படி? இந்த தம்பியும் கூட இருக்கேனே அண்ணா. யார் கண்ணு பட்டுட்டு முடி போலான்னு போட்டு, யார் கண்ண வேணாலும் போட்டுருக்கலாம் போல இருக்க. இவன் கண்ணு பட்டுட்டுமே, இப்ப இவன்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? வெற்றி, என்னடா வெற்றி, வீட்டுல இருக்க? எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வெளியில போல? ரைட்டு, அண்ணா அசடு வலியறத பார்த்தா அண்ணிய பார்க்க தான் கிளம்புறாருன்னு நினைக்கிறேன். அண்ணா, நீங்க அண்ணிய பார்க்க கிளம்புறீங்கன்னா நானும் வரணுமே, எனக்கும் அங்க நிறைய வேலை இருக்கு. இப்பவே வந்துடுறேன். இல்லைண்ணா, அதான் காலேஜ் முடிஞ்சிருச்சுல, அதான் யாரையும் பார்க்க போகலண்ணா. அப்படி வீட்டில் இருக்கலாம், ஏன்னா நீங்க வேற இருக்கீங்களா, அதனால உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இங்கே இருக்கேண்ணா. வாங்கண்ணா, நம்ம வேணா வெளில போயிட்டு வரலாமா? காரியத்துக்கு எடுத்துரும் போல இருக்கேன். வெற்றி, அது என்ன வெற்றி, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீ போய் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. நான் இங்கே தானே இருக்க போறேன், நம்ம இப்போ நல்லா பேசலாம்ல. அண்ணனுக்கு இப்போ கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, அண்ணன் போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா நீ அதுக்குள்ள உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு வந்துரு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் எவ்வளவு நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம், சரியா? வெளியில போறீங்களாண்ணா? ரைட்டு, அப்ப நானும் உங்க கூடயே வரேன். அதான் உங்க கூடவே ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன்ல. வாங்கண்ணா, நம்ம 2 பேரும் வெளியில போலாம். என்னன்னா, ஏதாவது ஷாப்பிங்கா இல்லைன்னா டேட்டிங்காண்ணா? டேய், என்னடா டேட்டிங்கா அது இதுன்னு கேட்குறேன்? அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்போ டேட்டிங் இல்லைன்னா மீட்டிங்காண்ணா? அண்ணியை மீட் பண்ண போறீங்க அப்படிதானே? வெற்றி, அது எப்படா கண்டுபிடிச்சேன்? அதான் அண்ணன் முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது, அதை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன். அண்ணியை தான் பார்க்க போறீங்கன்னு. என்ன, அண்ணி எதானே பார்க்க போறீங்க? நானும் வரேனே, என்னையும் கூட்டிட்டு போங்களேன். வெற்றி, நான் போறது திருட்டுத்தனமா தான் போறேன், இதுல நீ வேறையா? என்னடா சொன்ன கேளு, வேதாமாக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், பிரச்சனை பெருசாயிடும். நானே அவங்க வீட்டுல யாரும் இல்லையாமா, அதான் ஒரு 10 நிமிஷம் போய் பார்த்துட்டு உடனே வந்துடுவேன். இதுக்கு நீ எதுக்குடா? என்னது, வீட்டுல யாரும் இல்லையா? அப்ப நம்ம கண்டிப்பா போய் ஆகணுமே, நம்மளாலையும் மீட் பண்ணணும்ல. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், மம்மி கிட்ட மெயினா சொல்லவே மாட்டேன். எனக்கும் தெரியும் மம்மி கண்டிப்பா இது தெரிஞ்சா திட்டுவாங்கன்னு, அதனால மம்மிக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கலாம். நானும் வரேண்ணா, என்னையும் கூட்டிட்டு போங்கண்ணா. அண்ணா, இப்ப நீங்க மட்டும் என்ன கூட்டிட்டு போல, ஓமையால் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். அது சரி, டெய்லியா
உனக்கு அங்கங்க இந்த மாதிரி ஒரு வால் நட்சத்திரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க ஒரு வால் நட்சத்திரம்னா இங்க ஒரு வால் நட்சத்திரம் இருக்கு. சரி, இவனும் வந்தா கரெக்டா தான் இருக்கும். இவன் அபி கூட பேசிட்டு இருக்க சமயம் அப்போதான் அவன் நம்ம கிட்ட பேசுவான். வேற என்ன பண்ண, இவனை கூட்டிட்டு போவோம். ஆமா, இவனை கூட்டிட்டு போறது சரியா வருமா? வேதாமாக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். சரி, அதையே யோசிச்சுட்டு இருந்தா எப்படி? நான் போய் அவளையும் பார்க்கணும்ல. சரிடா, இங்க பாரு, அங்க வந்து ரொம்ப நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. போனோமா பார்த்தோமா பேசணுமான்னு உடனே வந்துடணும். சரியா? என்ன அதுல உடனே வந்துடலாம்னா போனோமா பார்த்தோமா பேசணுமா உடனே வந்துடலாம். கிளம்பலாமாண்ணா? சீக்கிரம் வாங்க, நீங்க பின்னாடி வாங்க, நான் போய் முன்னாடி போய் வண்டி ஸ்டார்ட் பண்றேன். அடப்பாவி, எனக்கு முன்னாடி இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான். அது சரி, இவனோட ஃபாஸ்டா பார்த்தா வேற மாதிரி இருக்கேன். இவன் எதுக்கு இப்ப அங்க வர இவ்வளவு ஆர்வமா இருக்கான்? டெய்னியா, என்னமோ தப்பா இருக்கு. வேதமாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். புல்வெளி தன்னில் பனித்துளி ஒன்று தூங்குது பாரம்மா. அதை பூவே, சிறு பூவே, உன்னை போல் வாழ்ந்திடும் வாழ்க்கை வேண்டுமே. என்ன இன்னைக்கு ரொம்ப அழகா பார்த்திருக்கீங்க. ஆமா, என்ன விசேஷம்? இன்னைக்கு இவ்வளவு அழகா பார்த்திருக்கீங்க. எப்பவுமே மொட்டை மொட்டை தானே இருப்பீங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு அப்படி தெரியுதோ என்னமோ. நான் சிரிச்சுட்டே இருக்கேன் இல்லையா, அதனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழகான மாதிரி தெரியுதோ என்னமோ. அப்படிதானே? ஓ, எனக்கு அவர் ஞாபகமாவே இருக்கு, அதனால நான் அப்படி சொன்னேன். ஒருவேளை உன்னோட அவரு வந்தா அப்ப நீ என்ன பண்ணுவ? அது சொல்ல மாட்டேன். நான் அது எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? ஐயோ அக்கா, தெரிஞ்சுக்கலாமேன்னு இருக்கேன். சொல்லு, ரொம்ப தான் பிஹேவ் பண்ற. அது நீ தெரிஞ்சு என்ன பண்ண போற? சும்மா சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேனே. ஒருவேளை உனக்கு சரிக்கா, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? சொல்லு. இல்ல, நீங்க வழிய விடுங்க, நான் போறேன். அதெல்லாம் விட முடியாது, எனக்கு பதில் வேணும். பதில சொல்லு. நான் வீட்டுல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் இங்கேயே வந்தோம். என்ன சொல்றீங்களா இல்ல